இப்போ நம்ம ஜாரில் பனானா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு போட்டுக்கோங்க. இது சர்க்கரை போடாமலும் குடிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட பனானா மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பனானா டிலைட் பண்ணலாம். 1 கப் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா வாழைப்பழத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு விருப்பப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நம்மளோட பனானா டிலைட்டும் தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை கூட தூவிக்கலாம். நம்மளோட மில்க் ஷேக் டிலைட் ரெண்டுமே இப்போ தயாராக இருக்குது. மில்க் ஷேக்கில் நீங்கள் வேணும்னா பாதாம் முந்திரி இது கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம், ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். டிலைட்டில் வந்துட்டு சர்க்கரை விருப்பப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ பனானா பிடிக்காதவங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் இது மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சு பண்ணது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. பனானா ஃப்ரெஷ்ஷானது, தேங்காய் ஃப்ரெஷ்ஷானது. அதனால இதை நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.